பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனம், அது தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 28வது திருவசனம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியானாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே 2 பேரரசர்களின் காலத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஜெப வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகம் வளர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இன்று ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிடக்கூடாது. சில பேர் ஜெபத்தில் ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளுக்குள்ளே போய் அவர்கள் வாழ்நாள் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறதை என்னுடைய ஊழிய பாதையிலே பார்த்திருக்கிறேன். அதே போல் ஜெபத்தை குறித்து அண்டர் எஸ்டிமேட், குறைவான மதிப்பீடும் நாம் செய்துவிடக்கூடாது. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் இந்த தானியேலின் நாட்களிலே அந்த தானியேலின் ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்தார். அவருக்கும் செய்தார், இஸ்ரவேல் மக்களுக்கும் செய்தார். அவர் இருந்த அந்த பேரரசுகளிலும் அவர் செய்தார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இந்த தானியேலின் ஜெப வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக கர்த்தர் நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார். ஆகவே சற்று நேரம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக ஒருமுகப்படுவோம், ஏக சிந்தையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு சோதரம் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு அவரே இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நீங்களும் ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பரலோகத்திலே அந்த திட்டம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள ஆலோசனை சங்கத்திலே தேவனாகிய கர்த்தர் அதை தீர்மானித்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அதை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலே நாம் இன்னும் வளர வேண்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 குறிப்பிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று குறிப்பிட்டார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நாம் ஒரு சரியான ஒரு உறவிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த காணக்கூடாத அந்த மகிமையின் தேவனை நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அவரிடத்திலே நாம் அணுகுவதற்கு, ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் தீர்வுகளை, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரே வழியாக இருந்து கொண்டு இருக்கிறார். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல் 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்று தேவனால் உண்டாகிற ஜெயத்தையும் கனத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை விட்டுவிட்டு ஸ்தோத்திரம், இன்று நாம ஓடிக்கொண்டு இருப்பது, அங்கே அந்த ஜெயம் தாமதமாகிறது அல்லது மட்டுப்படுத்தப்படுகிறது. சில பேருக்கு அது எட்டாத காணல் நீராகவும் போய்விடுகிறது. அப்படி இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற நேரங்களில் அவரே தஞ்சமாக இருக்கிறார். அவர் கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி,
A to Z யாராக இருந்தாலும் சரி அவர் இரக்கம் காண்பிக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு உரிமையோடு நாம் அவரிடத்தில் அணுக வேண்டும். பாருங்கள், தானியேல் அப்படித்தான் அணுகினார். அவர் ஜெப வாழ்க்கையில் பின்னடைவு ஆகவில்லை. பாருங்கள், அவர் இருந்த தேசம் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்குள்ளே சென்று போன ஒரு தேசம். அங்கேயும் அவர் தேவனாகிய கர்த்தரை நினைத்து ஸ்தோத்திரம் அவரை நோக்கி மன்றாட ஆரம்பித்தார், விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் காரியங்களை பொறுப்பெடுத்தார். அவர் இருந்த நாட்டிலேயும் காரியங்களை பொறுப்பெடுத்தார். தூரத்திலே இருந்த இஸ்ரவேல் நாட்டிலும் காரியங்களை பொறுப்பெடுத்தார். மகிமையான காரியங்களை செய்தார். இன்று அவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய நியாயம் அங்கு எட்டாத உயரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்கள், அந்த நியாயம் உங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே, தேவனுடைய சிங்காசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அவரை அணுக முடியும். அது எட்டக்கூடிய தூரத்தில் தான் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அவர் உயரத்தில் வானங்களுக்கு மூன்றாவது வானத்திலே பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகிறது. அங்கே இருந்தாலும் அவர் நம்மை உற்று நோக்குகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 42:3 வேதம் பதிவிடுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவர் அவ்வளவு பூரண நேர்த்தியாக அவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் செயலில் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் தீவிரமாக ஸ்தோத்திரம். சில மிரக்கல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன், லைட்னிங் ஸ்பீடில் நடக்கும். ஸ்தோத்திரம். தீவிரமாய் நடப்பிக்கக்கூடியவராக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நம்மளுடைய கோஆப்ரேஷனுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அதை அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் உடனே நாம் கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்பி அவர் விரும்புகிற ஸ்தானத்துக்குள்ளே வந்து விடுவோம் என்றால் உடனே அற்புதங்கள் நடைபெறும். அடுத்தபடியாக அவர் லைட்னிங் ஸ்பீடில் செயல்படக்கூடியவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் சூழ்நிலைகளை பொறுமையாய் உற்று நோக்குகிறவராக, நீடிய பொறுமையோடு காரியங்களை கையாளுகிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது 8வது திருவசனங்களிலே வாசித்து பாருங்கள். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து, அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்டு சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்கள், இந்த 18வது அதிகாரம் 7வது 8வது திருவசனங்களிலே அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆமாம், முதல்ல நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அநேகரை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பூமியில் உள்ள எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது. எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலே வந்துவிட வேண்டும், அழைப்பு இருக்கிறது. ஆமாம், ஆண்டவராகிய ஒரு மூத்த ஊழியருக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்களும் 5 விதமான ஊழியங்கள். 2 கரங்களும், ஒரு கரம் அழைக்கக்கூடிய கரம், இன்னொரு கரம் அரவணைக்கக்கூடிய கரம். ஸோ அவர் நம்மை அழைக்கிறார், அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு விதமான ஊழியம். ஓகே. ஸோ அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, அரவணைப்பில் மாத்திரம் இருப்பாங்க, அதுவும் இருக்குது. அதுக்கு அடுத்த நிலைமை தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. கர்த்தர் நம்மை சில காரியங்களிலே தனியாக பிரிப்பார், வேறாக. இவர்கள் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவர்களுக்கென்று சில கிருபைகளை, அவர்களுக்கென்று சில வரையறைகளை வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே வைத்திருக்கிறார்.
அந்த வரையறுக்குள்ளே வந்து விடுகிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் வரணும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வருவதற்கு பதிலாக சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் மாம்சீக எண்ணங்களுக்குள்ளே நாமே நம்மளை சிறப்படுத்தி கொண்டு அது எனக்கு தோதில்லை பிரதர் என்று சொல்லி நம்மளை நாமே மட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளே வந்துவிட வேண்டும். காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுடைய விண்ணப்பத்தை, அதுவும் அவர்கள் இரவும் பகலும் கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்துகிறார். டே அண்ட் நைட். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று குறிப்பிடுகிறார். தானியேல் தீர்க்கதரிசிக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இருந்தது. ஏன்னா அன்பான தேவனுடைய ஜனமே, குறிப்பிட்ட நேரத்திலே கர்த்தருக்காக நாம் ஒதுக்கி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவருடைய ஆலோசனைகளுக்கு விட்டு கொடுக்கிறவர்களாக, அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஒத்தாசை நம்ம மேலே இறங்கும். ஸ்தோத்திரம். ஜெயம் இறங்கும். ஸ்தோத்திரம். டுனாமிஸ் வல்லமை வெளிப்படும். கர்த்தர் உங்களுக்கென்று அங்கே அந்த வல்லமை வெளிப்படும்படிக்கு, காரியங்கள் உங்களுக்காக வாய்க்கும்படிக்கு, வழிகள் உங்களுக்காக திறக்கும்படிக்கு, அதிசயமான கிரியைகளை நீங்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஸ்தோத்திரம். அதில் அவருடைய முகத்தை தேடி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையில் இன்னும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்று ஜெபமும் கூட சில பேருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பது, அர்ப்பணிப்பது கிடையாது. ஸ்தோத்திரம். அவர்கள் மாம்சீகமாக செய்கிற ஜெபத்தையே கர்த்தர் கேட்டு விடுவார் என்று சொல்லி மாம்சத்திலேயே போராடி கொண்டு இருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை அவர் ஜெப வாழ்க்கைக்குள்ளே நம்மை அவர் உந்தி தள்ளுவார். சகரியாவின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 10வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன், இஸ்ரவேல் குடும்பத்தார் மீது, தாவீது குடும்பத்தார் மீது ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவரை பெற்று தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அவர் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர்களாக எதற்காக இருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவானார் அதையும் ஒரு உவமையில் சொல்லியிருக்கிறார். பூமியில் இன்றைக்கி நல்ல பயிர்களும் இருக்குது, களைகளும் இருக்குது. அப்போது அந்த தோட்டத்தில் களைகளை நாங்கள் பிடி போடுகிறோம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த தோட்ட உரிமையாளர் சொல்லுகிறார், வேண்டாம், இந்த களைகளை பிடுங்கினா பயிர்களும் டேமேஜ் ஆகிரும், வேண்டாம், அது ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுருக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த களைகளை எடுப்போம் என்று சொல்லி வளர விடுகிறார். குறிப்பிட்ட காலத்திலே அவர் தேவதூதர்களை அனுப்பி ஸ்தோத்திரம் பயிர்களை சேர்த்து கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். களைகளை எடுத்து அந்த பக்கம் போட்டு சுட்டெரிக்கிறார்கள். இது உலகத்தின் முடிவை குறிக்கக்கூடிய காரியம். ஆனால் அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், இன்று ஒருவேளை நீங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கென்று ஒரு தோட்டத்தை வைத்து பராமரித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம தோட்டத்தில் களைகளை வளர அனுமதிக்க மாட்டோம். அது எந்த ஒரு தேர்ந்த விசுவாசியும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. தேர்ந்த மனிதனும் மனுஷியும் கூட அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் தகப்பன் பரம ஞானத்தின்படியாக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். சில காரியங்களில் உடனே துரிதமாக அவர் முடிவு எடுக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். இதில் சில பேர் இன்னும் அதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக போய் கர்த்தருக்கே ஆலோசனை சொல்லுவாங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று சொல்லி. ஸ்தோத்திரம். இன்று ஜெபம் என்பது கர்த்தருடைய மனதையும் கர்த்தருடைய இருதயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய ஒத்தாசைக்காக வருந்தி நாம் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவருடைய இரக்கங்களுக்காக, தயவுக்காக கெஞ்ச வேண்டும். அப்படி கெஞ்சும்போது தேவனாகிய கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார்.
பாருங்கள், சில காரியங்களை உடனே செய்வார், மகிமையாய் செய்வார், அவருடைய வார்த்தையின்படி செய்வார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு செல்வார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகவே சொல்லிவிடுகிறார். 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவர்கள் இந்த தேசத்திற்கு வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த காரியம் அதிசயமாய் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசி தன்னை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக சிறுமைப்படுத்தி அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு, தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையிலான அந்த ஜெபத்தை கேட்டு, ஸ்தோத்திரம், தேவனுடைய தயவு அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் மீது இறங்குகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மனதையும் கர்த்தருடைய இருதயத்தையும் புரிந்து கொள்ளுகிறோமா? ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ளுகிறதுக்கு முன்னாடியே நாம எதையாயிலும் பேசி கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம், பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், எங்களுக்கோ ஆவியின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய மைண்டு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தையின்படி ஜெபிக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், அங்கே சுய திருப்தி தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசை வேண்டுமா? ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்தில் தெளிவாய் குறிப்பிடப்படுகிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை மூலமாகத்தான் கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார், ஜீவனை உயிர்ப்பிக்கிறார், புது ஜீவனை கட்டளையிடுகிறார், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார். அந்த பரிபூர்ணத்தை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அதிசயமாய் செய்கிறார். பாருங்கள், சீயோனின் சிறையிருப்பை திருப்புவது அது நாங்கள் கனவு காண்கிறதை போல நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். சங்கீதம் 126:2 அப்பொழுது புறஜாதியார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டார்களாம். அதே சங்கீதக்காரனும் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலே வந்து விட்டோமா? இல்லைன்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லி. ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வருகிறீங்களா? ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்த பிறகும் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட பழக வேண்டும். ஸ்தோத்திரம், இன்று அவருக்கே நம்ம டைம் போட்டு விடுகிறோம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, அவர் காலத்தை கையிலே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், அன்பு நிமித்தம் கேட்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவருடைய காருண்யத்தினால் பூமி நிறைந்திருக்கிறது என்று சொல். காருண்யம் என்றால் எதை குறிக்கிறது என்றால், உயரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சாதாரண எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் அன்போடு அவர் தாங்கி பிடிக்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். பிரியமானவர்களே, அதான் இயேசு குறிப்பிட்டார், ஆமாம், ஒரு காசுக்கு 2 குருவிகளை விற்கிறார்களே, அந்த குருவிகளில் ஒன்றாயிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அது தரையில் விழுவதில்லை. தரையில் விழுவதில்லை என்றால் மரிப்பதில்லை. ஸ்தோத்திரம். அதில் இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, பிதா கைவிடாமல் அது மரிப்பதில்லை. அவர் இந்த ஜீவனை கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். நீங்கள் வெளியே சென்று அந்த குருவிகளை, பறவைகளை பாருங்கள். அவைகள் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி பறந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி ஒரு மகிமையான கர்த்தர் உங்களுக்கும்
எனக்கும் உதவி செய்து, அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள உதவி செய்து, அந்த திட்டத்திற்குள்ளே நம்மையும் மனம் பொருந்தும்படிக்கு செய்து, அதிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நாம் அதை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை விடக்கூடாது, பற்றி பிடித்து கொண்டு கூப்பிட வேண்டும். பற்றி கூப்பிடும்போது என்னுடைய தனி ஜெப வாழ்க்கையிலே நான் ஆரம்ப காலங்களிலே அதை அதிகமாய் உணர கர்த்தர் கிருபை செய்தார். நாம் கூப்பிடும்போது என்ன ஆகும் என்றால், நம்முடைய மாம்சீகமும் மனுஷீகமும் கர்த்தரால் சுத்திகரிக்கப்படும். அதுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதில் ஒரு ஸ்டபனாக இருக்கக்கூடாது, முரட்டாட்டமாக இருக்கக்கூடாது. சில பேர் ஜெபத்தையும் கூட அது அப்படிப்பட்ட ஒரு தவறான முரட்டாட்டமாக பிடிவாதமாக மாற்றிடுறாங்க. அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டுமா? ஜெயம் வர வேண்டுமா? ஸ்தோத்திரம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் தன்னுடைய சிந்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். ஸ்தோத்திரம். இன்னும் அதில் நிறைய ஆழமாக போகலாம். பிலிப்பிய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இந்த பிலிப்பிய புஸ்தகத்தில் கடைசியில் சொல்லுவார், கர்த்தருடைய சபையிலும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் தான் தலைவர், கிறிஸ்து தான் தலை. ஸ்தோத்திரம். இதில் எத்தனை பேர் என்னென்ன பொறுப்புகளில் இருக்கிறாங்களோ எல்லாரும் கர்த்தரை தலைவராக கொண்டு ஏக சிந்தையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு வண்டி இருக்குது, ஒரு அந்த காலத்தில் மாட்டு வண்டி, இப்போ அந்த வண்டிகளெல்லாம் அதிகமாக பார்க்குறதுக்கு முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு மாட்டு வண்டியில் ஒரு பக்கம் மாடையும் இன்னொரு பக்கம் நாயையும் கட்டி வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் சிந்தை உண்டாக வேண்டும். கிறிஸ்துவை தலைவராக கொண்டு ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஸ்தோத்திரம், எனக்கு நிர்விசாரமாக எனக்கு என்ன வந்துச்சு, ஸ்தோத்திரம், யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்று சொல்லி ஸ்தோத்திரம் தானியேல் இருக்கவில்லை. பாருங்கள், தானியேல் ஒரு தனி மனிதர். அவருக்கு ஜெபத்தோழர்கள் ஒரு 3 பேர் இருந்தார்கள். மற்றபடி ஸ்தோத்திரம் அவர் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மனதோடு ஆவியின் சிந்தையோடு, என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் பார்த்துவிட்டு எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் என்று சொல்லி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் இருக்கக்கூடிய காலத்தை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நிதானித்து கொள்ள வேண்டும். இதிலே கர்த்தர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நிதானித்து கொள்ள வேண்டும். அந்த நிதானித்தலோடு நாம் அதில் ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான ஜெயத்தை கொடுக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கொடுக்கிறார், குடும்பத்திலும் கொடுக்கிறார், தொழில் வேலை வாய்ப்புகளிலும் கொடுக்கிறார், சொத்து சுதந்திரங்களிலும் கொடுக்கிறார், ஊழியத்திலேயும் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று ஊழியத்தில் ஸ்தோத்திரம் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ஸ் அநேகர் மேலே தேவனுடைய முகம் பிரகாசிக்கிறதே தடை பண்ணி வச்சிருக்கு. நான் பார்க்கிறேன். ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டில் என்ன இருக்குது காரியம்? அங்கே சுய திருப்தி. நாங்கள் கர்த்தருக்காக அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வீணான திருப்தி, எம்டினஸ், வெறுமை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை நிறுத்தி நோக்காமல் இருக்கிறார்கள். இல்லை என்றால் குறைவான மதிப்பு, குறைவான சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே போய்விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று கர்த்தருக்குள்ளே நீங்கள் விழித்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் அவர் தன்னுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலே, பொறுப்புகளிலே அவர் வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய மகிமை குன்றாமல் குறையாமல் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் அவரோடு கூட ஒத்துழைத்து அவருடைய வழியிலே அவரை ஃபாலோ பண்ணுவீர்கள் என்றால் நீங்களும் அந்த மகிமையை சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அது படிக்கிற மாணவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவினாலும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது.
ஒரு வேலை தொழில் காரியங்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பொசிஷன் இருக்கிறது. சொத்து சுதந்திரங்களில் இருக்கிறது, ஊழியத்திலேயும் இருக்கிறது. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பொறுப்புகள் இருக்கு. அவங்கவுங்க சூஸ் பண்ணுற பொறுப்பு கிடையாது, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளிலே கர்த்தர் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். தானியேலை கர்த்தர் கனம் பண்ணினார், யோசுவாவை கனம் பண்ணினார். யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. யோசுவாவை இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், யோர்தானை கர்த்தர் மகிமையாய் பிளக்கிறார், தண்ணீர்களை பின்னிட்டு திரும்பி குவியலாக நிற்க பண்ணுகிறார். ஜனங்கள், கர்த்தர் தான் அதை செய்தது. அதன் மூலமாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். இன்று நம்முடைய பொறுப்புகளிலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்த நீங்கள் விரும்புகிறீர்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள், கர்த்தர் அதை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் அவனுக்கு கர்த்தர் அற்புத சுகம் கொடுக்கிறார். பிறவி குருடனாக இருந்து அவனுக்கு கர்த்தர் அற்புத சுகம் கொடுக்கிறார். அவன் ஒரு பிரசங்கமே பண்ணுகிறான், அந்த காலத்தில் இருந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் மக்கள் மேலே. ஆமாம், பிரியமானவர்களே, இந்த ரிலீஜியம் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ஸ், அது ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டம் ஸ்பிரிட்ஸ், அவர்களை பின்னுக்கு இழுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு, அந்த மகிமையான கிரியைகளிலே பங்கடையக்கூடாதபடிக்கு ஸ்தோத்திரம், அவர்களை பின்னுக்கு கொண்டு போகிறதை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இந்த 9வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவன் அற்புத சுகம் பெற்றவுடனேயே ஒரு வரி பிரசங்கம் பண்ணுகிறான். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று ஒரு வரி பிரசங்கம், நச்சு பிரசங்கம் கொடுக்குறார் அவர். அங்கே இருந்த ரிலீஜியஸ் பீப்புள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள்லாம், நீ பிறவி குருடனாக இருந்தவன் எனக்கு பிரசங்கம் பண்ணுறியா அப்படின்னு அவனுக்கு விரோதமாக எழுப்புறாங்க. இதுதான் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ஸ். நோ, மை டியர் பீப்புள் ஆஃப் காட், கர்த்தர் ஆண்டவர் நம்மை அன்பாக எச்சரிக்கிறார். மனம் திரும்ப வேண்டும். ஜீவனுள்ள தேவனோடு ஜீவனுள்ள ஒரு ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற பொறுப்புகளிலே உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னும் யோவான் 15வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 7வது திருவசனத்தில் ஸ்தோத்திரம், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுவான், நானும் என் பிதாவும் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். எஸ், இட் இஸ் யூனிக். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஸ்தோத்திரம், தேவ திட்டங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் லைஃப் வில் பி அலைன் டுவர்ட்ஸ் த பிளான் அண்ட் வில் அண்ட் பர்பஸ் ஆஃப் காட். ஸ்தோத்திரம். இது அவங்கவுங்க சொந்தமாக சுய இச்சைக்கேற்ற போதகர்களை சூஸ் பண்ணிட்டு போகிற வாழ்க்கை அல்ல, சுய இஷ்டப்படி போகிற காரியம் அல்ல. ஸ்தோத்திரம். இந்த ரெண்டுமே கர்த்தரை விட்டு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் கிருபையாக தாங்கி பிடிப்பார். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் பிற்காலத்தில் வாசித்து பாருங்கள். யோசுவா இந்த பூமியில் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு பெறும்போது சொல்கிறார், ஆமாம், நீங்கள் சுற்றி இருக்கிற எமோரியர்களுடைய ஸ்தோத்திரம் முறைமைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லை சொல்கிறாரு. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே அந்த அருவருப்பு வருகிறது பாருங்கள். அதுக்கு அடுத்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பூரா பிரச்சனை அதனால தான் வருது. அங்கே ஒவ்வொருத்தர் கையில் ஆண்டவர் விட்டு கொடுத்துட்றாரு. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. மறுபடியும் ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். அடுத்து ஆண்டவர் சவுல் ராஜாவை கொடுக்குறாரு. சவுல் ராஜாவுக்கு இன்னும் வேறு ஒரு பிரச்சனை. அவங்க எமோரிய பிரச்சனைகளுக்குள்ளே போனாங்க. சவுல் ராஜா செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், சுய இஷ்டம், அது சுய இஷ்டத்துக்குள்ளேயே இருளின் ராஜ்யத்தின் கிரியைகளுக்குள்ளே அவர் போயிடுறாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது.
இன்று இருளுக்குள்ளே இருந்து கொண்டு இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இயேசு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிப்பார். அந்த வெளிச்சத்திற்குள்ளே நடக்க உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அப்போது உங்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலும் ஒரு ஜெயத்தை கொடுத்து அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஒரே ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு மகள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். அவளுக்கு குழந்தை பிறந்த சமயத்தில் அவள் விடுப்பு எடுத்தால், விடுப்பு இல்லை, அந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்டால் 3 வருஷம் வேலைக்கு போகலை. அப்போது 3 வருஷமாக அவள் வேலை முயற்சி பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணான். அங்கிள், எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்னும் வழி ஒன்றும் திறக்கலை அப்படி. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார், மகளே, டோன்ட் கோ ஃபார் பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கர்த்தர் உனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சின்ன அளவிலான சம்பளத்தில் கொடுப்பாரு, உனக்கு அந்த வேலையில் போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொன்னேன். அதே போல் அவளுக்கு ஓரிரு மாதங்களிலே ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஸ்தோத்திரம் ஏறக்குறைய ஒரு குமாச வேலை போல் சம்பளம் ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மகள் 1 வருஷம் அழகாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்தா. அதுவும் ஐடி கம்பெனி தான். 1 வருடம் கழித்து ஆமாம் அந்த கம்பெனியில் மறுபடியும் அவளை பெஞ்சில் உட்கார வச்சுருக்கிறாங்க. பெஞ்சில்னா இன்னும் ப்ராஜெக்ட் ஒதுக்காமல் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், அங்கிள், போன வருஷம் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த வேலையில் நீ இருந்தீன்னா உன்னை கர்த்தர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார், ஆனால் சின்ன ஓப்பனிங் தான் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் மூலமாக ஆண்டவர் சொன்னார். அதே போல் தொடர்ந்து இப்போ கவலைப்படாத, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி ஒரு வாரத்திலே கர்த்தர் அவளுக்கு ஏறக்குறைய 50,000 ரூபா வேலை இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். இன்று இந்த மரக்கில் நடந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ வேறு ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு வருமானத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க ஆவலாக இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னுடைய மாம்ச சிந்தை, மனுஷீக சிந்தை என்னை விட்டு அகலட்டும். ஸ்தோத்திரம். ஆவியின் சிந்தையை எனக்கு கொடுங்க. ஆவியின் சிந்தை, ஆவியானவர் என்ன விரும்புகிறார், நான் அதுக்கு கீழ்ப்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் சிந்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, சபையிலே ஊழியங்களிலே உமக்கு முன்பதாக ஏக சிந்தையோடு ஏக நோக்கத்தோடு உம்முடைய குறிக்கோளை பற்றி கொண்டு ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்தை ஓட நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் இப்பொழுதே சில பேருடைய மாம்சத்தின் கிரியைகள் உங்களை விட்டு நீங்கி போய்கொண்டு இருக்கிறதே ஆவியானவர் காண்பிக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள், மனுஷிக ஈகோயிஸ்டிக் நேச்சர், அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத உச்சக்கட்டங்கள் நீங்கி போகும்படிக்கு தேவரீர் உதவி செய்கிறேன். இன்னும் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. தானியேல் அப்படி வாழ்ந்தார், யோசுவா அப்படி வாழ்ந்தார். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தீரப்பா. அதே போல் இந்த நாளிலும் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கையின் பிரயாசங்கள், தொழில்கள், சொத்து சுதந்திரங்கள், ஊழியத்திலேயும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நீதி நிமித்தம் உதவி செய்வீராக. ஆண்டவரே, குற்றங்கள் குறைவுகளை மன்னிப்பீராக. உங்கள் கிருபை இறங்கட்டும். நியூ ஃப்ரெஷ் கிரேஸ் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. அந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ஸ், அந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் ஸ்பிரிட்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக, வராமல் இருப்பதாக. ஆண்டவரே, அந்த அருவருப்பான ஆவிகள் உம்முடைய முகம் பிரகாசிக்கிறதையும் கூட ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் தடை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. லூக்கா 9வது அதிகாரத்தில் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் தேவனுக்கு சித்தமானதை பிரியமானதை செய்தான், தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்பார். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் இருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசைகள்
அனுகூலங்கள் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலும் இறங்கட்டும் ஆண்டவர். அதிசயங்கள், மகிமையான அற்புதங்கள் நடைபெறட்டும் ஆண்டவர். தேவ திட்டத்திற்கு, நியாயத்திற்கு ஜெயம் கொடுப்பீராக. மகிமையான ஜெயம் இப்பொழுதே கொடுப்பீராக. ஆண்டவர் அப்படியே செய்கிறார். சோத்திரம், சோத்திரம். குடும்பங்களில் இருக்கிற பிளவுகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்குகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தருடைய சபையில் இருக்கிற அந்த பிளவுகள், பிரிவினைகள் எல்லாம் நீங்கி போகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டு இருக்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதே போல் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். தானியேலுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதே போல் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதாக சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கே சகல துதி கனம் மகிமையார் இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.